வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். ஆண்களுக்கான மல்யுத்த போட்டியில் அமன் செக்ராவத் வெண்கலம் வென்று அசத்தல். மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கம் வென்ற அமன் செக்ராவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்த அற்புதமான சாதனையை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 6ஆக உயர்வு. 1 வெள்ளி 5 வெண்கல பதக்கங்களை பெற்று சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வயநாடு பயணம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார். சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, தேனி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. 4வது சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. சேலத்தில் 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தகவல். நீலகிரி மாவட்டத்தில் 407 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு, 4 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு காத்திருப்பு அறைகள் மற்றும் இதர வசதிகள் ரூபாய் 1,08,00,000 மதிப்பீட்டில் ஏற்படுத்த. தமிழ்நாட்டில் 3 ஆண்டு சட்டப்படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு வரும் 22ஆம் தேதி நீதிமன்ற காவல். இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூரில் வீட்டு வசதி ரசீது வழங்க 1250 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். லஞ்சம் வாங்கிய வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பொறுப்பு சார் பதிவாளர் பணியிடை நீக்கம்.
லஞ்சம் பெற்ற வீடியோ இணையதளத்தில் வெளியான நிலையில் தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அதிரடி. கோவையிலிருந்து அபுதாபிக்கு இன்று முதல் நேரடி விமான சேவை தொடக்கம். வாரந்தோறும் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் விழா வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் மலர் கண்காட்சி நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல். திருச்சியில் பள்ளி மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட பிரம்மாண்ட ஓவிய போட்டி. ஒரே இடத்தில் 800 மாணவர்கள் பங்கேற்று கண்கவர் ஓவியங்களை வரைந்து அசத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கடும் வீழ்ச்சியடைந்த தக்காளி விலை. விவசாயிகள் சாலையில் கொட்டி சென்ற அவலம். பஞ்சாயத்து வேலூர் கிராமமும் 10 ஏக்கரா டமாட்டா போட்டி இருக்கிறோம். அதில் ரேட் இருக்காம மாட்டுக்கு வெளியே கொட்டிக்கிறோம். எல்லா செடியில் அப்படியே இருக்குது. கரிச்சி ஒன்றும் வரல. அதில் அது என்னமா பார்த்து நீங்கள் என்னமா பார்த்து செய்யணும். ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி வளையல் அலங்காரத்தில் ஜொலித்த அரியலூர் பெரிய நாயகி அம்மன். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வத்தலகுண்டு கோட்டை கருப்பணசாமி கோவில் திருவிழா. 4000 ஆடுகள் பலியிட்டு பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து. குளித்தலை, தேவக்கோட்டை, திருவாரூர், தாராபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபம் ஏற்றி அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு. கருட பஞ்சமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய திருப்பதி ஏழுமலையான். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதிகளில் காத்திருந்து கற்பூர தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து நடைபெற்ற தேநீர் விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி சந்திப்பு. இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 8 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல். பழங்குடியினர் ஆதிக்கம் மிகுந்த பகுதிகள் பலன் பெறும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ், முன்னாள் அதிபர் டிரம்ப் இடையே செப்டம்பர் 10ஆம் தேதி நேரடி விவாத நிகழ்ச்சி. பிரச்சாரத்தின் போது ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் ஏற்பாடு.
வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் சீராகும் போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் நாடு திரும்புவார். ஹசீனாவின் மகன் சாகிப் வாசித் தகவல். உலகளவில் மின்னொளியில் ஜொலிக்கும் நகரங்களில் முதலிடத்தை பிடித்த துபாய் நகரம். 2ஆம் இடத்தை ஜப்பான் நாட்டின் டோக்கியோவும் 3வது இடத்தை ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரமும் பிடித்தன. பாரிஸ் ஒலிம்பிக் கால்பந்து தொடரில் தங்கப்பதக்கம் வென்றது ஸ்பெயின். 5-3 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வீழ்த்தி அசத்தல்.